வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. பாவனைகள். குதிங்காலிட்டு உட்காந்து பார்த்தா, சப்பனம் போட்டு உட்காந்து பார்த்தா, ஒரு காலை சப்பனம் போட்டு ஒரு காலை நீட்டி இப்படி அப்படியுமா உட்காந்து பார்த்தா, எப்படி உட்காந்தாலும் பசிச்சுது. குதிங்காலிட்டு வயிற்றுல முழங்கால்களை அழுத்தி உட்காந்ததுல கொஞ்சம் பசியும் வலியும் தெரியாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒட்ட வேண்டிய தீப்பெட்டி கட்டுகள் இன்னும் 2 தான் இருந்துச்சு. இந்த 2ஐயும் ஒட்டி முடிச்சுட்டா கை கழுவிடலாம். பிறகு ராக்கெட்டு தான். சாப்பிட்ட பிறகு உட்காந்தா முடிச்சிடலாம் அதையும் கூட. இதுல ஒரு கட்டு ஒட்டி முடிக்கிறதுக்கு முன்னமே சாயந்தர வெளிச்சம் மங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விளக்க தொடச்சு பொருத்தணும். இருட்டிருச்சு. ஆனாலும் கூட வேலை முடிய போற சின்ன சந்தோஷத்திலையும் உற்சாகத்திலையும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். ஐயா வந்துட்டா விளக்கு பொருத்தி வச்சுட்டு வேலையை பாரு மூதி. உதவி வந்து அடை போட்டு இருக்கா அப்படின்னு சத்தம் போடும். ஐயா வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது விளக்கெல்லாம் தொடச்சி ஏற்றி இருக்கணும். குளிக்க பானையில் தண்ணி இருக்கணும். சோறு பொங்கி ரெடியாக இருக்கணும். இல்லாட்டா வசவுதான். யார் இருந்தாலும் சரி. ஆனால் ஐயா வர்றதுக்கு முன்னமே அம்மா வந்துடுவா. அவளே விளக்க தொடச்சி ஏற்றிடட்டும். ராத்திரிக்கு ஒட்ட அம்மா எத்தனை கட்டு வாங்கிட்டு வாராளோ. என்னைக்கும் போல 21 வாங்கிட்டு வந்தாள்னா இன்னைக்கும் படுக்க 12க்கு மேலே ஆயிரும். நேற்று ஒட்டி முடியும் போது அம்மா சொல்லிட்டு வந்த கதை பாதியிலேயே நின்று போச்சு. அந்த அரக்கை தன்னோட உயிர்நிலையை எங்குதான் வச்சிருப்பா. இன்னைக்கு சாப்பிட்டு முடிஞ்சு ராக்கெட்டு ஒட்ட ஆரம்பிக்கவுமே அம்மாட்ட இந்த கதையை சொல்லணும். இந்த நேரம் பார்த்து தெருவில் விளையாடி முடித்த குட்டி தம்பி வீட்டுக்கு ஓடி வந்தான். அடுக்கலை வரைக்கும் வேகமாக ஓடி அம்மாவை காணாமல் கொஞ்சம் நின்று திகச்சு பின்னாடி திரும்பி ஓட்டிக்கிட்டு இருந்த இவன் பக்கத்தில் வந்து அப்படின்னு மெல்லமாக சினுங்குனான். அரைநான் கயிற்றோட அம்மனமாக நின்றுக்கிட்டு இருந்த அவனை பார்த்தா அவன் மேலெல்லாம் தெருப்புழுதி. அவன் சினுங்கின பாசை இவனுக்கு புரிஞ்சுது. என்னல பசிக்கா? அப்படின்னு மறுபடியும் சொன்னான். சித்தையிரு அம்மா வந்துருவா. இந்த பதில் அவனுக்கு போதுமானதா இல்லை. அவன் மறுபடியும் கொஞ்சம் பெருசா சினுங்க ஆரம்பிச்சான். அப்படின்னா அது ஒரு பெரிய அழுகையா மாற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சாப்பாடு போட்டணும்னு நினைச்சான். ஏன்னா அது அவனுக்கான சாப்பாட்டு நேரம். விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் அரைக்கா கஞ்சி குடிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு கோரஸா பாட்டு பாடிட்டு விளையாட்டுக்கு இடைவேளை விட்டுருக்கும் அந்த நேரம்தான் இது. அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து சோத்துல விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு தெருவிளக்கு கடியில் போய் ஆட்டம் போடணும். இதுதான் தினமும் நடக்கும். இன்னும் அம்மாவை காணமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒட்டிக்கிட்டு இருந்த இவன் எந்திரிச்சு நின்று உடம்ப முறுக்குன்னு முறுக்கி ஒரு சோம்பல் முறிச்சு எடுத்து லேசாக அவிழ்ந்திருந்த அந்த பித்தான் இல்லாத டவுசரை கொஞ்சம் இறுக்கி முடிஞ்சு வயிற்றுல சொருகுனான். தம்பி இன்னும் அழுதுகிட்டு தான் இருந்தான். இந்நேரம் அம்மா மட்டும் வீட்டில் இருந்திருந்தா பெரிய ஒப்பாரியே வச்சிருப்பான். அழாதடா அப்படின்னு சொல்லி தம்பியை ஆதரவாக அணைச்சபடி உள்ளே அழைச்சிக்கிட்டு போனான். உள்ள இருள் மண்டி கிடந்தது. ஒன்றுமே தெளிவாக தெரியல. ஏதாச்சும் திங்கிறதுக்கு லாயக்கா இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா. சட்டி டப்பா டின்னு எல்லாத்துலேயும் தொலாவினா. ஒரு டின்னில் அதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் அரிசி கிடச்சிது. ஒரு கை அள்ளி தம்பியோட வாயில் போட்டுட்டு இதை தின்னுக்கிட்டே சித்த நேரம் விளையாடிக்கிட்டு அதுக்குள்ளே அம்மா வந்துருவா அப்படின்னு சொல்லி முதுகில் தட்டுனான். சரி இவங்கிட்ட அழுது லாபம் இல்லை அப்படின்னு அவனும் ஒரு முடிவு பண்ணி வெளியில் ஓடிட்டான். தானும் ஒரு கை அரிசி அள்ளி வாயில் போட்டுக்கிட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டே திரும்பவும் ஒட்ட வந்து உட்காந்தான். சும்மா அரிசியை தின்னா வாய்ப்புன்னு வந்துருமே அப்படின்னு அம்மா சொல்லுவாளே. நம்ம தினமுமா திங்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். முழங்கால் மூட்டுல வலி மடக்க முடியாமல் இருந்துச்சு. இதுக்கு தான் ஒரே அடியாக ஒட்டி முடிச்சுட்டு எழுந்திருக்கணுங்கிறது. ஒரு தடவை லேசாக இடையில சோம்பல் முறிச்சிட்டா பிறகு உடம்பு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிரும். தீப்பெட்டி தாள் ரொம்ப சொரசொரப்பாக இருந்துச்சு. பசையை இழுக்கிறதுக்கு முன்னாடியே விரலோட வந்துச்சு. எரிச்சல் அவனுக்கு. தாள் வளவலான்னு இருந்தா தான் ஒட்டுறதுக்கு வேகமும் வரும். இடையில 2 தடவை இப்படி மட்டமான தாள் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம். எரிச்சலாக வரும். வாயில் ஒதுக்கி இருந்த அரிசி ஊறி போய் மெல்றதுக்கு லாவகமாக மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல ஆரம்பிக்கவும் சொகமாக சுவையாக இருந்துச்சு. அந்த சுவை தந்த வேகத்தில் தீப்பெட்டிகளை ஒட்டி எரிய ஆரம்பிச்சான். அம்மாவை என்ன இன்னும் காணுமே? ராக்கெட்டு வாங்கிட்டு வர்ற வழியில அப்படியே கடைக்கும் போயிருப்பாளோ? வீட்டோட சின்ன ஜன்னல் வழியா தெருவிளக்கோட வெளிச்சம் சதுரமா இவன் பக்கத்துல வந்து விழுந்தது. பசப்பலகை மேல வெளிச்சம் படுற மாதிரி கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிட்டான். வாசல்ல அம்மா வந்து நின்னா. பெட்டியை இறக்கி வச்சுட்டு அவசரமா உள்ள நுழைஞ்சா. ஐயா வந்தாச்சாடா? இல்லம்மா. எத்தனை கட்டு வாங்கியாந்த? அந்த எடுபட்ட பையன் இன்னைக்கு 14 கட்டுக்கு மேல தரமாட்டேன்னுட்டான்.
பசைக்கு மாவு என்னம்மா முக்காட்டப்பா தான் இருக்கு. ஆமாம், அவன்தான் மாவை தங்கத்தை நிறுத்தி தாராப்புல இல்லை தாரா. தம்பி வந்தானா? பசிக்குதுன்னு வந்தான். இம்பிட்டு அரிசி கொடுத்து விளையாட அனுப்பிச்சிட்டேன். சரி சரி விளையாடிட்டு வரட்டும், நீ சட்டுன்னு ஒட்டிட்டு எந்தி, நான் உலைய வைக்க. உலை கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தா. கையை கழுவின பிறகு விரல்ல சிக்குன்னு ஒட்டியிருந்த பசையை நகத்தால் சுரண்டி பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா ரொம்ப அவசரமாக வந்தார். என்னடி இன்னும் சோறாக்கலையா? மத்தியானம் ஒட்டி முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, அதனால் சாயந்தரம் தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு வர தாமதம் ஆகி போச்சு. நீங்கள் குளிங்களேன், அதுக்குள்ளே வடிச்சிட்றேன். குளிக்கெல்லாம் நேரம் இல்லடி, இப்போ போகணும், இன்றைக்கி வேலை இருக்குது. அவசர அவசரமாக கையால் அலம்பி 2 டம்ளர் நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு சோத்தை பொங்கி பயக்கிட்ட கொடுத்து விட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போயிட்டார். பசையை பிச்சுக்கிட்டு இருந்த இவனுக்கு சந்தோஷம். ஐயா வேலை பார்க்குற அந்த ஆயில் மில்லுக்கு போகிறதுனா இவனுக்கு படு உற்சாகம். இந்த தீப்பெட்டி தாள்கள், பசை, அட்டைப்பெட்டியோட நெடி இதெல்லாம் சலிச்சு போச்சு. மூக்கு ரொம்ப வித்தியாசமான வாசனையை தேடிச்சு. அந்த வித்தியாசமான வாசனை எண்ணெய், கடலை புண்ணாக்கு தான். ஆமாம், அந்த மனத்தோட சந்தோஷம் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். தூக்குவாளியில் கொண்டு போன சோத்தை ஐயா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மலை போல குவிஞ்சு வச்சிருக்கிற அந்த புண்ணாக்கு, கடல் போல சிமெண்ட் தளத்தில் விரிஞ்சு கிடக்கிற கடலைப்பருப்பு, தூரத்து ஆஃபீஸ்க்குள்ளே அழகான சிவப்பு டெலிஃபோனு, வாசலில் நிற்கிற அழகான குட்டி ப்ளஸர் காரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன். நேரம் போகிறதே தெரியாது. பிறகு திரும்பி வரும்போது யாருக்கும் தெரியாமல் ஐயா எடுத்து கொடுக்குற கடலை புண்ணாக்கு இல்லை எள்ளு புண்ணாக்கை வாயில் கொதப்பிக்கிட்டே ஜாலியாக தூக்குவாளிக்குள்ளே தம்பிக்காகவும் கொஞ்சம் புண்ணாக்கியும் ஒழிச்சு கொண்டு வருவான். ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா, போய் திரும்பி வந்து ராக்கெட்டு ஒட்டி முடிக்க நேரம் ஆயிரும். 2 விறகு எடுத்துட்டு வா, அடுப்படியிலிருந்து அம்மா குரல் கொடுத்தாங்க. வாசலில் ஓரமாக கட்டி கிடந்த வேலி முள் விறகுல 2 குச்சியை உருவினான். உருவிய வேகத்தில் சிறு முள் விரலில் குத்திடுச்சு. சீச்சி அப்படின்னு எரிச்சலோட விறகை எரிஞ்சிட்டு விரலை வாயில் வச்சு சப்புனான். அம்மா மறுபடியும் குரல் கொடுத்தான். ஆமாம், இவளுக்கு வேறு வேலையே இல்லை, வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போயேன். கோவம் வந்துச்சு. தெருக்கோடியில் டைன் 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 அப்படின்னு மணி அடிக்கிற சத்தம். ஆமாம், அந்த மிக்சர் வண்டியோட சத்தம் தான். அவனுக்கு நல்லா தெரியும். அந்த மணிச்சத்தை இல்லாட்டாலும் கூட அந்த வண்டியோட சக்கரை டயர் மண்ணில் நெரு நெரு நெருன்னு 1000 சத்தத்தை வச்சே கூட சொல்லிடுவான். மணிச்சத்தம் கேட்டது டவுசரை கையில் பிடிச்சிக்கிட்டு தெருவுக்கு வேகமாக ஓடினான். ஏன் மூதி அப்படின்னு சொல்லி அம்மா அலறுனது கூட அவனோட காதில் விழலை. அந்த தெருவில் இருக்கிற இவனை மாதிரியான, இவன் தம்பியை மாதிரி இருக்கிற இன்னும் நிறையா குழந்தைங்க அரகுற ஆடையோடையும் அம்மனத்தோடையும் ஐ ஐ அப்படின்னு கூப்பாட்டோட மிச்சர் வண்டியை நோக்கி ஓடுனாங்க. தினமும் இந்த நேரம் இந்த தெருவில் நுழையிற அந்த வண்டியை தெருக்கோடியிலிருந்தே குழந்தைங்க அத்தனை பேரும் வரவேற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. சக்கர தள்ளுவண்டி, வகை வகையான பண்டங்கள் அழகழகாக அடுக்கி இருக்கும். சுற்றிலும் கண்ணாடி அடைச்சிருக்கும். உள்ளே எரியிற பெட்ரோமாக்ஸ் விளக்கொலியில் பண்டங்கள் எல்லாம் கண்ணாடி வழியாக அப்படியே பார்க்குறதுக்கே எடுத்து சாப்பிடலாம் போல தோணும். அப்படி இருக்கும். டேய், இன்னைக்கு 18 ஜிலேபி தாண்டா இருக்குது, 4 விற்று போச்சுடா. ஆமாம், யாரோ ஜிலேபியை வாங்கி இருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி தெருவில் யாராச்சும் வாங்கி இருப்பாங்கடா. ஜிலேபியிலிருந்து என்னமோ வடிஞ்சிக்கிட்டு இருக்கே, என்னடா அது? டேய், அது தாண்டா தேனு. ஏய், இவனை பாரு, தேனாமா. அது நெய்யிடா. போடா இவனே, நெய்யா? நெய் செவப்பாவாடா இருக்கும். நெய் மாவு சீனி கலர் பொடியெல்லாம் போட்டால் செவப்பா மாறித்தேனா ஆகும். ஆமாம், இவன் பெருசாக கண்டுட்டான். நீ கண்டியாக்கும். தூர போங்கள மூதிகளா அப்படின்னு சொல்லி வண்டிக்காரன் விரட்டுனான். பிள்ளைங்க அந்த வண்டியை முற்றுகையிட்டு கூடவே நகர்ந்து போனாங்க. இடிக்காதமே, தள்ளாதடி, எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவோம் பார்த்துக்கோ, இப்படியெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பையன் திடீர்னு சத்தமா, ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ, ஆடி காத்தடிக்குது, ஓரம்போ 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 அப்படின்னு ஆடி குதிச்சபடி பாட ஆரம்பித்தான். ஓரம்போ 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 அப்படின்னு ஆடி குதிச்சுக்கிட்டே பாட ஆரம்பித்தா. எல்லா பிள்ளைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4-5 பேர் கூட சேர்ந்து ஆடி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட முகத்துலேயும் சந்தோஷம். யாரோ ஏதோ பண்டம் வாங்கினாங்க. வண்டி நின்றுச்சு. நின்னதும் பிள்ளைங்க வண்டியோட ஒட்டிக்கிற மாதிரி நெருங்கி இடிச்சுக்கிட்டே நின்னாங்க. அவங்களுக்கு பிரியமான பண்டத்தை கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்த மணியை இழுத்து டைம் அப்படின்னு அடித்தான்.
அந்த சத்தம் வந்த உடனேயும் எல்லாரும் சிரின்னு சிரிச்சாங்க. கண்ணாடிக்கு வெளியே தெரியற லட்டுக்கு நேராக ஒருத்த கையை நீட்டி ஒரு லட்டை எடுக்கிற மாதிரி பாவனை செஞ்சு வாயை பெருசா திறந்து லட்டு அப்படியே உள்ள திணிக்கிற மாதிரி காட்டி அம் 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 அப்படின்னு சத்தம் போட்டு மெல்ற மாதிரி பாவனை செஞ்சா. எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மின்னு முடிச்சு அப்படின்னு விழுங்குற மாதிரி அப்படியே கழுத்தை ஆட்டி எச்சில விழுங்கிட்டு அவனும் பலமா சிரிக்க ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். எல்லா பிள்ளைகளும் ஆளாளுக்கு கையை நீட்டி அவங்கவுங்களுக்கு பிரியமான பண்டத்தை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டு மெல்லமா அப்படின்னு வாய்க்குள்ள போட்டு பெரும் கூப்பாடோட கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இவனோட குட்டி தம்பியும் அவனை மாதிரி சில குழந்தைங்களும் கையை மேலே கொண்டு போய் நீட்டி பண்டத்துக்கு நேராக எட்டுற அளவுக்கு பக்கத்தில் கொண்டு போனாங்க. ஆனால் இவங்களுக்கு உயரம் எட்டலை. காலை எக்கு எப்படியாவது தங்களுக்கும் மற்றவங்கள மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி பார்த்தாங்க. இதில் முயற்சி செஞ்சு சலிச்சு போன ஒரு சின்ன பையன் எம்பி குதிச்சு லட்டை பிடிச்சான். அவசரத்தில் கண்ணாடியில் கைப்பட்டு டப் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. வண்டிக்காரனுக்கு வந்ததே கோபம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்க கழுதிகளா அப்படின்னு கையை ஓங்கிட்டு இவங்களை அடிக்க வர்றது மாதிரி வந்தான். ஏன்னு கத்திக்கிட்டு பிள்ளைங்க சதறி ஓடிட்டாங்க. இவனோட குட்டி தம்பி மட்டும் வண்டிக்காரன் கையில் மாட்டிக்கிட்டான். அவன் காதை பிடிச்சு திருக்கினான். அழக்கூட தோணாம தம்பி தகிச்சு நின்றுட்டான். கூட்டத்தோட செதறி இவன் தம்பி மாட்டிக்கிட்டதை பார்த்து இவன் ஓடி வந்தா. யோ விடிய என் தம்பிய அப்படின்னா. வண்டிக்காரன் இவன் மண்டையில் 2 தட்டு தட்டினான். ஆள் இம்புட்டுக்கான்னு இருந்துட்டு யோ போட்டு பேசுறத பாரு, ஓடுங்கடா அப்படின்னு 2 பேர்த்தையும் விரட்டி விட்டான். தம்பியோட கொஞ்சம் தூரம் ஓடி நின்று பிறகு வண்டிக்காரனை திரும்பி பார்த்து பலமா போடா அப்படின்னு கத்திட்டு தம்பி இழுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு ஓடினான். அம்மா சோத்தை வடிச்சுக்கிட்டு இருந்தா. தம்பி அம்மா கிட்ட ஓடி அவன் முதுக அப்படியே இறுக்கி பிடிச்சி சினுங்க ஆரம்பிச்சான். சித்த பொறுத்துக்கடா என் கண்ணு இல்லை அப்படின்னு அம்மா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கவும் இவன் இன்னும் பெருசா சினுங்கினான். சொன்னா கேளு அப்படின்னு அம்மா உருட்டினான். தம்பி பிறகும் அடங்காம சினுங்கி அம்மாவோட சேலையை பிடிச்சு இழுத்தான். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? சோத்தை வடிக்கிறதுக்கு முன்ன என்ன உனக்கு அப்படின்னு முதுகுல 2 வச்சா. உடனே அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சான். வாசலுக்கு ஓடி கீழே விழுந்து பிறண்டு உருண்டு கொஞ்ச நேரம் தேத்துறதுக்கு யாருமே வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே எழுந்து உட்காந்து அழ தொடங்கினான். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த இவன் தம்பிக்கிட்ட போய் சொன்னான். அழாதடா, ஐயா கிட்ட சொல்லிடுவோம் பார்த்துக்கோ நீ அழுதினா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எதுவுமே பேசாம. நாளைக்கு ஐயா கிட்ட சொல்லி அல்வா வாங்கி திம்போம், அழாத அப்படின்னு சொன்ன உடனேயும் அப்படியே அழுக நின்று போச்சு. அல்வாவை நினச்சிக்கிட்டான். வயிற்று கடுப்பு வந்து ரத்தமும் சலமுமா ஒரு தடவை போனப்போ இவனுக்கு ஐயா அல்வா வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த சுவையை கொஞ்சம் நினச்சி பார்த்தான். மிக்சர் வண்டிக்குள்ள அகலத்தட்டில் இருந்த அல்வா நினைவுக்கு வந்துச்சு. தொடர்ந்து வண்டிக்காரங்கிட்ட கொஞ்சம் முன்னாடி தனியாக அகப்பட்டதை நினைப்பில் வந்துச்சு. அதை நினச்சிக்கிட்டு மறுபடியும் அழத் தொடங்கினான். டே அழாதடா, இப்போ நான் ஐயாவுக்கு சோறு கொண்டு போவேன், அப்போ வரும்போது உனக்கு திங்க எள்ளு புண்ணாக்கு கொண்டாரேன் என்ன அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னதும் மறுபடியும் அழுகையை நிறுத்திட்டான். அல்வாவை நம்புறதை விட புண்ணாக்கை நம்பலாம், இது நிச்சயம் கிடைக்கும், அண்ணாவால் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு உடனே அழுகையை நிறுத்துறதா வேண்டாமா, அம்மா வந்து சமாதானப்படுத்தட்டுமே, அவ தானே அடிச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். ஆனால் அந்த அழுகையோட சுருதி கொஞ்சம் குறைஞ்சிருந்துரு. இதோட கதை முடிஞ்சுது.